ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவையை பெற ரெடியா? இந்தியாவில் நடக்கும் மாற்றம். அதிரடியில் எலான் மஸ்க். இந்தியாவில் ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவையை கொண்டுவர எலான் மஸ்க் தீவிரமாக முயன்று வருகிறார். இந்த நிலையில் இதை சாத்தியப்படுத்த முதற்கட்டமாக 9 கேட்வே நிலையங்களை நிறுவ மஸ்க் திட்டமிட்டிருக்கிறார். மும்பை, நொய்டா, சண்டிகர், கொல்கத்தா, லக்னோ போன்ற முக்கிய நகரங்களில் இந்த நிலையங்கள் அமைய உள்ளன. இதன் மூலம் இந்தியாவில் இன்டர்நெட் சேவையை வழங்கும் பணியை ஸ்டார்லிங்க் தொடங்க இருக்கிறது. கேட்வே நிலையங்கள் ஸ்டார்லிங்க் இணைய சேவைக்கு மிக முக்கியமாகும். இவை பூமியில் அமைக்கப்படும் பெரிய ஆண்டனா நிலையங்கள் ஆகும். விண்வெளியில் உள்ள ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களில் இருந்து வரும் இணைய சிக்னல்களை பெற்று அதை தரை கட்டுப்பாடு மையங்கள் வழியாக பிராட்பேண்ட் நெட்வொர்க்குடன் இணைக்கும் பணியை இவை செய்கின்றன. சுருக்கமாக சொன்னால், இந்த நிலையங்கள் தான் விண்வெளிக்கும் பூமிக்கும் இடையேயான இணைய இணைப்பை ஏற்படுத்தும் மையங்களாக செயல்படுகின்றன. ஒரு கேட்வே நிலையத்தால் சுமார் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இணைய சேவையை கொடுக்க முடியும். அமெரிக்காவில் மட்டும் சுமார் 100 கேட்வே நிலையங்களை மஸ்க் நிறுவியிருக்கிறார். அப்படியெனில் இந்தியாவில் குறைந்தது 80 நிலையங்களையாவது தேவைப்படும். தற்போது மத்திய அரசு ஸ்டார்லிங்கிற்கு முழுமையான வணிக சேவைக்கான அலைக்கற்றையை உடனடியாக வழங்காமல் முதலில் அதன் சேவையின் பாதுகாப்பு அம்சங்களையும் தொழில்நுட்ப சாராம்சங்களையும் சரிபார்ப்பதற்காக தற்காலிகமாக மட்டுமே அலைக்கற்றையை ஒதுக்கியுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள அதன் அனைத்து பயனர்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 600 ஜிகாபிட்ஸ் பர் வினாடி இணைய தரவு திறனை வழங்க ஸ்டார்லிங்க் திட்டமிட்டுள்ளது. இது இந்தியாவுக்கு மிக அதிக திறன் கொண்டதாக கருதப்படுகிறது. இவ்வளவு பெரிய திறனை கையாளுவதற்கு இந்தியாவில் பல கேட்வே நிலையங்கள் தேவைப்படும். ஸ்டார்லிங்க் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் நெட்வொர்க் வழியாக இந்திய தரவுகள் கடத்தப்படுவது, தவறாக பயன்படுத்தப்படுவது அல்லது தரவுகளை வெளிநாட்டில் சேமிப்பது போன்ற செயல்களை தடுக்க இந்திய அரசின் அனைத்து பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகளுக்கும் இணங்குகிறதா என்பதை நிரூபிக்க வேண்டும். இதை தற்காலிக ஒதுக்கீடு என்பது சோதனை காலத்திற்கு மட்டுமே. சோதனை வெற்றிகரமாக முடிந்து பாதுகாப்பு அமைப்புகள் இறுதி ஒப்புதல் அளித்த பின்னரே ஸ்டார்லிங்கிற்கு வணிக ரீதியாக செயல்படவும் நிரந்தர அலைக்கற்றை ஒதுக்கீட்டை பெறவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.